இல்து பிரான்ஸ் பகுதியில் வங்கி அதிகாரிகள் மற்றும் பார்சல் விநியோகஸ்தர்கள் போல நடித்து மக்களிடம் பணத்தை பறித்து வந்த ஒரு பெரிய மோசடி கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். வல்துவாஸ் மாவட்டத்தை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த சோதனையில் மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 1,10,000 யூரோக்கள் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த கும்பல் ஒரு நுட்பமான முறையை பின்பற்றி வந்துள்ளது. முதலில் வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் வங்கி கணக்கில் சந்தேகமான பரிவர்த்தனை நடக்கிறது அல்லது உங்கள் பார்சல் வந்துள்ளது, அதற்கான கட்டணத்தை செலுத்தவும் என்று குறுஞ்செய்தி அல்லது மின்னஞ்சல் அனுப்புவார்கள். அந்த இணைப்பை அழுத்தும் வாடிக்கையாளர்களின் வங்கி விவரங்களை அவர்கள் திருடி வந்துள்ளனர். வாடிக்கையாளர்கள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் சிறிது நேரத்தில் வங்கி முகாமையாளர் பேசுவது போலவே ஒருவர் தொலைபேசியில் உரையாடுவார். உங்கள் பணம் திருடப்படாமல் இருக்க வேண்டுமானால் உடனடியாக உங்கள் வங்கி அட்டையை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நம்ப வைப்பார்கள். அவர்கள் அனுப்பும் நபர் பார்சல் விநியோகம் செய்பவர் போல வந்து அட்டையை வாங்கிக் கொண்டு அதன் ரகசிய எண்ணை பயன்படுத்தி ஏடிஎம்களில் பணத்தை எடுத்து விடுவர். இந்த மோசடி தொடர்பாக கடந்த சில மாதங்களாக பல முறைப்பாடுகள் குவிந்ததை அடுத்து குற்றவியல் புலனாய்வு துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்ததில் இந்த கும்பல் பாரிஸை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் திட்டமிட்டு செயல்பட்டது உறுதியானது. இதனை அடுத்து நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் இந்த கும்பலின் தலைவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து பல கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சிம் அட்டை மற்றும் திருடப்பட்ட வங்கி அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த கும்பல் பெரும்பாலும் முதியவர்களையே குறிவைத்து செயல்பட்டுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது.